Hey, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா, நான் ஒரு கண்டினியூஸா ஒரு 20 டேஸ் மேல வந்து நான் வீடியோவே போடல. லாஸ்ட் வீடியோ ஹைதராபாத்ல நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து நான் வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோல மும்பையில் நடந்த ஒரு ரியலான ஒரு ஸ்டோரி, இப்போவும் நம்பிட்டு இருக்கிற ஒரு ஸ்டோரியை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஏதாவது டாபிக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்ட்ரியான இந்த ஹாண்டட் இந்த மாதிரி ஹாண்டடான ஒரு ஏதாவது டாபிக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதுவும் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் இருந்தால் அதுவும் நீங்கள் ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவில் போகலாம். இப்போது 2023 ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த டிசம்பர் கிராஸ் 1 மந்த் கூட இல்லை, ஒரு 20 டேஸ் இருக்கும். இந்த டிசம்பர் கிராஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2024 புது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுது. இதை விட்டுட்டு ஒரு பேக் 60 to 65 இயர்ஸ் பேக் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரி மும்பையில், மகாராஷ்டிரா அந்த ஊரில், மும்பையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற லுனாவாலான்னு சொல்கிற ஒரு ஊரில் நடந்திருக்கு. லுனாவாலா அந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். ஸோ ஏதாவது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அந்த போய் அங்கே நிறைய ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குமா அந்த இடமே. இப்போ கூட அது அப்படி தான் இருக்கா. ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். அங்கே வந்து இந்த ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, இன்னும் ஒரு பொண்ணு. ஸோ இந்த ஒரு பொண்ணை வந்து இவங்க முன்னாடி வந்து ஒரு கிறிஸ்டினாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க போல். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு முஸ்லீம் நேம் வச்சு இவங்களும் வந்து ரிலீஜியஸாக கன்வெர்ட் ஆகிடுறாங்க, கிறிஸ்டின்லேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிடுறாங்கன்னு சொல்லி அந்த சைடில் அங்கே இருக்கிற சுற்றி ஆளுங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டோரி 60 to 65 இயர்ஸ் முன்னாடி நடக்குது. இப்போ கூட இந்த செக்யூரிட்டி, அங்கே வாசலில் நிற்கிற இந்த செக்யூரிட்டி தான் வந்து இந்த ஸ்டோரிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு 65 இயர்ஸாக அந்த வீட்டுக்கே ஒரு செக்யூரிட்டியாக இருந்திருக்காரு. ஸோ இவரால் மட்டும்தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த ஒரு பொண்ணை எதுக்கு அந்த வீடு வந்து அபேண்டட் ஆயிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் அந்த வீடு வந்து அவங்க 3 பேரும் வந்து ஒரு ரிச்சான வாழ்க்கையை அந்த டைம்லேயே 65 இயர்ஸ் முன்னாடியே வந்து ஒரு ரிச்சான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கிளாஸான ஒரு ரிச்சான லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது ரிச்சான லைஃப் நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த டைம்லேயே ரால்ஸ் ராய்ஸ் கார் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த ரால்ஸ் ராய்ஸ் வந்து வாங்குறதுக்கு என்னென்ன குவாலிட்டி வேணும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அது எவ்வளோ ரேட்டும் கூட உங்களுக்கு தெரியும். பட் அவங்க வந்து அந்த டைம்லேயே ரால்ஸ் ராய்ஸ் கார் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட அந்த வீட்டுக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா, அந்த வீட்டு உள்ளே வந்து இந்த கேட்டு தாண்டோடனே உள்ளே ஸ்டார்டிங்லேயே அந்த ரால்ஸ் ராய்ஸ் கார் வந்து ஒரு டேமேஜான ஒரு கண்டிஷனில் வந்து அந்த ரால்ஸ் ராய்ஸ் கார் இருக்கும். ஸோ இது என்ன ரீசனால ஹாண்டட் பிளேஸ் ஆச்சுன்னா, அங்கே அந்த பொண்ணை வந்து ரொம்ப அழகாக இருக்குமா, ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குமா. ஸோ இந்த ஒரு அழகை வந்து அங்கே ஜெலஸ் ஆகி, ஸோ அந்த பொண்ணை வந்து ஒரு கும்பல் வந்து ரேப் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து கொன்னதுக்கப்புறம் இந்த தடுக்க வந்த அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே எரிச்சிட்டு கொலை பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த பீப்புள்ஸ், அந்த பப்ளிக் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரியலாக நடந்த அந்த டைமில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ இதனால் மட்டும்தான் அது வந்து இன்னும் வரைக்கும் அந்த ஹாண்டடாகவே இருந்திருக்கு. வீடை வந்து வாங்க வரவங்க வந்து அவங்க அப்பா சைட்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க இந்த வீடை வந்து சேல் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த வீடை வந்து வாங்க வர, இப்போ சப்போஸ் அவங்க வந்து காசு வச்சுட்டு அந்த பை பண்ண வராங்கன்னா அந்த வீட்டை அவங்க வாங்க வரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுது, இல்லைனா ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அவங்க ஃபேமிலி மெம்பருக்கும் ஏதாவது ஆகிடுதுன்னு சொல்லி ஒரு நியூஸே இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டி தான் இது வந்து எல்லாமே சொல்கிறாரு. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கே ஒரு டைம் வந்து அந்த டைமில் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி போயிட்டு அவர் ஊருக்கு போயிட்டு வரும்போது, அங்கே உள்ளே போகும்போது ஒரு வாட்ச்மேனுக்காக அந்த வாட்ச்மேன் எப்படி வெளியே நிற்கணும் இல்லை உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லி இருக்கும்போது, அந்த ஒரு உள்ளே போகும்போது அந்த ஒரு சீக்வன்ஸ் ஆகுது. அந்த செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஏன் என்கேஜ்மெண்ட் ஆகி இங்கே நீ டேரெக்டாக வந்து அந்த ஆயிஷா பொண்ணு அந்த ஸ்பிரிட்டோட வந்து பேசுகிறாங்க, ஏன் இங்கே டேரெக்டாக வந்து இங்கெல்லாம் வராத போயிடுன்னு சொல்லி அவங்கள வந்து வெளியே தள்ளியிருக்குன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுது, யாரும் தள்ளுற மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, பட் எதுவுமே கேட்கல. எனக்கு ஒரு அப்நார்மலாக ஒரு ரொம்ப பயமாயிடுச்சு அன்றைக்கி அந்த நைட்டு. அது அன்னிலேருந்து நான் வந்து நைட் டைம்லலாம் உள்ளே போகிறதே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த டைம்லேருந்து 40 இயர்ஸ் கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஆச்சு. பட் இந்த 40 இயர்ஸாக ஒரே ஒரு ஸ்டோரி நம்பப்படுது. என்னென்னா, அந்த டைமில் உள்ள நைட் டைமில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லை, வந்தால் ஒரு பணமாக தான் வரணும்னு சொல்லி ஒரு
ரூமர்ஸ்லாம் இல்லை. ஸோ இது வந்து நிஜமாகவே வந்து அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு. ஆமாம், நைட் டைம்லலாம் வந்து உள்ள யாருக்கும் அலௌட் இல்லை, யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காரில் தான், அந்த ரால்ஸ் ராய்ஸ்னு சொல்கிற அந்த காரில் தான் அந்த பொண்ணோட ஸ்பிரிட் இது வரைக்கும் இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 வயசு இருக்கும்போதே கொண்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எந்த ஒரு லைஃப்பில் எந்த ஒரு ஆசையும் அச்சீவ் பண்ண எதையும் பார்க்கல லைஃப்பில். ஸோ அதனால் மட்டும்தான் அது ஒரு ஸ்பிரிட் இன்னும் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த இருக்கிற மக்களே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காரை வந்து எத்தனையோ வாட்டி சேல் பண்ண பார்த்துருக்காங்க. அந்த ரால்ஸ் ராய்ஸ்னு சொல்கிற அந்த காரை சேல் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அந்த கார் அந்த இடத்த விட்டு எவ்வளோதான் தள்ளினாலும் மூவ் ஆக மாட்டேதா? இது என்ன ஒரு அதிசயமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த கார் வாங்க வரவங்களும் அவங்களுக்கும் ஏதாவது ஆகிடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மும்பையில் இந்த லோனாவாலான்னு சொல்கிற அந்த இடத்துல நடந்த நிஜ ஸ்டோரி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த ஹைதராபாத் ஸ்டோரியே நல்ல ஒரு ரீச் ஆச்சு. ஸோ இதுவும் ரீச் ஆகும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ கூட நீங்கள் கூகுளில் போய் இந்த மும்பையில் ஆயிஷா வில்லா ஹவுஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு கூகுளில் வரும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது மிஸ்ட்ரியான இந்த மாதிரி ஹாண்டடான கண்டென்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால் அதில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவாக மேக் பண்ணி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.